ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வித்யாதல் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறாருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்டபிள்யூபி பற்றி பார்க்க போறோம். எஸ்டபிள்யூபினா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னன்னா, நீங்க ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதே லெவல்ல இருக்க ஒரு அமௌண்ட்டை வந்து மந்த்லி ஆர் இயர்லி ஒரு வித்ரா பண்றீங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 lakh 2 lakhs இருக்குன்னா நீங்க வந்து ஒரு ஒரு 10% ஆர் 9% தரதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ அதுல நீங்க 3 to 4% வந்து இயர்லி வித்ரா பண்றீங்க. ஸோ அதுதான் எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனா வந்து இந்த எஸ்டபிள்யூபியை பத்தி எக்கச்சக்க மித்து வந்து யூடியூப் கமெண்ட்லயும் போயிட்டு இருக்கு, ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறப்ப நிறைய போயிட்டு இருக்கு. ஓகேவா? எஸ்டபிள்யூபி வந்து சம் லைக் ஷார்ட் டேர்ம்ல இது ஒர்க் அந்த அளவுக்கு சீக்கிரம் ஆகாது. ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி ஷார்ட் டேர்மை பொறுத்தவரை. பட் நிறைய இன்ஃபுளுசரும் அண்ட் ஆல்சோ ஃபைனான்சியல் அட்வைசர் வந்து எஸ்டபிள்யூபி பண்ணுங்க, உங்களுக்கு மந்த்லி லைக் மந்த்லி ஆர் இயர்லி உங்க இன்கம் வந்துட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 100% ட்ரூ கிடையாது. ப்ராபபிலிட்டியும் ரொம்ப கம்மி. ஓகேவா? லைக் நீங்க வந்து ஒரு 10 பேர் இப்ப பண்றாங்கன்னா ஒரு 8 பேர் 9 பேர் வேணா ஓகே. 8 பேர் 9 பேருக்கு மோஸ்டா ஃபெயிலியர் ஆகும் ஷார்ட் டேர்மை பொறுத்தவரை. ஓகேவா? மீதி லாங் டேர்ம்ல தான் இந்த எஸ்டபிள்யூபி நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் ஷீட்ல வந்து எஸ்டபிள்யூபி ஷீட் போட்டு வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் இருக்கு, நீங்க ஒரு இதுல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டேபிள் ரிட்டர்ன் கிடைக்கும் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நீங்க வந்து மார்க்கெட்ல 2020க்கு அப்புறம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க பாப்பீங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல சூப்பர் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவீங்க. பட் ஆனா வந்து மார்க்கெட் இவ்வளோ கன்சிஸ்டன்ஸா ரிட்டர்ன் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் தான் இவ்வளோ கன்சிஸ்டன்ஸா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிஃப்டி 50யோட சார்ட்டே சொல்றேன். ஓகேவா? இங்க பாருங்க, 2008ல பாருங்க, 2008 2007 டு 2013 வரைக்கும் பாருங்க, 14 வரைக்கும் பாருங்க, மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல வந்திருக்கு. நீங்க இங்க லம்சமா இங்க வந்து 6000த்துல இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் லாஸ்ட் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே இடத்துல தான். ஸோ ரிட்டர்ன் இஸ் ஜீரோ ரிட்டர்ன்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க இங்கே ரிட்டர்ன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பயத்துல இங்கேயே வித்ரா பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா லாஸ்ட்ல தான் போயிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட் கன்சாலிடேஷன் இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டபிள்யூபி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வந்து கார்பஸ் உங்களோட அமௌண்ட் வச்சிருப்பீங்களா இந்த 1 லட்சமும் குறையும், நீங்க வித்ரா பண்ற அமௌண்ட்டும் போகும் தேவையில்லாம. ஓகேவா? இங்க பாருங்க, அகைன் அது சேம் எக்ஸாம்பிள் தான். இங்க 1992 வந்து கிட்டத்தட்ட 2003 வரைக்கும் அரௌண்ட் 10 இயர்ஸ் மார்க்கெட் வந்து ஒரே பிளேஸ்ல இருந்திருக்கு. நீங்க இங்கே லைக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த லம்சம் இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே இங்கேயும் பார்த்தா ஒரே அமௌண்ட் தான் இருந்திருக்கும். ஸோ நீங்க இங்க எஸ்டபிள்யூபியில நீங்க லைக் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி நீங்க அமௌண்ட் எடுத்துட்டே வச்சுக்கோங்களேன், உங்களோட மெயின் பேலன்ஸும் குறையும், அமௌண்ட்டும் மந்த்லி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீட்லயே சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு. ஓகேவா? ஸோ சும்மா ரேண்டமா இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நிப்டி வந்து கண்டிப்பா 12-13% தரும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஓகே, ஆவரேஜா தான் 12-13% தரும். ஷார்ட் டேர்மை பொறுத்தவரை நிப்டி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தரவும் வாய்ப்பு நிறையவே இருக்கு. நிப்டியும் சரி, அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி. ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்மை பொறுத்தவரை நெகட்டிவ் அப் அண்ட் டவுன் எக்கச்சக்கமா இருக்கும் நிப்டியில. ஓகேவா? லாங் டேர்மை பொறுத்தவரை தான் பெனிஃபிட். ஓகே, நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, சாரி ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. நான் ஒரு ரேண்டமா ஒரு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் 9, செகண்ட் இயர் 10, அடுத்த இயர் -5. ஏன்னா மார்க்கெட் அந்த டைம்ல விழுந்துச்சுன்னா ஒரு ரேண்டமா போட்டிருக்கேன். ஓகே, நம்ம ப்ராபபிலிட்டி எல்லாருமே பார்க்கணும். 12 13 14% நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஸோ ப்ராபபிலிட்டி படி நான் போட்டிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ஸோ நெகட்டிவ் ரிட்டர்னும் தர மாதிரி போட்டிருக்கேன், ஒரு 10% தர மாதிரி போகும். ஓகேவா? நீங்க ஓப்பன் அமௌண்ட் வந்து ஒரு 10,000 வச்சிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க, இயர்லி 7000 வித்ரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இயர் வந்து 1000 rupees வித்ரா பண்றீங்க. ஓகேவா? 1000 rupees வித்ரா பண்ணிட்டு பாக்குறீங்க, உங்க பேலன்ஸ் அமௌண்ட்ல என்ன ஆகும், கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய் குறையும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் நீங்க 9% இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அந்த 900 ஆட் ஆகும். ஸோ உங்க பேலன்ஸ் வந்து 9900 இருக்கும். ஸோ நீங்க அப்படியே வந்து இயர்லி வந்து 1000 வித்ரா பண்ணிட்டே போறீங்க. மார்க்கெட் இதே பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். 18வது வருஷத்துல உங்க அமௌண்ட் வந்து ஜீரோ ஆயிரும். நீங்க போட்ட அந்த 10,000 வந்து ஜீரோ ஆயிரும். ஓகேவா? நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வித்ரா பண்ணி முடிச்சிருக்கீங்க, இந்த 10 ரூபாங்கிறது ஜீரோ ஆயிரும். ஓகேவா? அதுவே லாங் டேர்ம் சேம் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருங்க. ஓகே, 10 -5 15 10 11 12 10 கொடுத்துருக்கேன். ஓகே, லாங் டேர்ம் பொறுத்தவரை நான் ஃபர்ஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன். ஓகேவா? நான் வித்ரா எதுவும் பண்ணல. ஓகே, ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் நான் எதுவும் வித்ரா பண்ணவே இல்லை. நான் 20 இயர்ஸ் இது பண்ணிட்டேன். ஸோ என்னோட அமௌண்ட் வந்து வளர்ந்துருக்கும். ஓகேவா? நான் அது 21வது வருஷத்துல இருந்து நான் வித்ரா பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் அந்த எப்படின்னா 10%. ஓகே, 10% நான் வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்
வித்ரா பண்ணிட்டே இருப்பேன். ஸோ என்னோட பேலன்ஸ் அமௌண்ட் வளர்ந்துட்டே போகும். நான் அகைன் ஒரு 20 வருஷம் வச்சு பார்த்தாலுமே நான் வித்ரா பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னும் ஸ்டில் என்னோட பேலன்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கும். ஸோ இந்த எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரை லாங் டேர்ம் தான் எப்பயுமே பெனிஃபிட்டா இருக்கும் தவிர ஷார்ட் டேர்முக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகேவா? நான் வந்து நடக்காதுன்னு சொல்ல வரல, பட் ப்ராபபிலிட்டி படி பார்த்தா அந்த எஸ்டபிலிட்டி ஷார்ட் டேர்முக்கு ஒர்க் ஆகாது. இன்கேஸ் மார்க்கெட் ஏதாச்சும் கிராஷ் சைட்வேஸ் மார்க்கெட் வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா சொல்றேன் இது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு புல் ரன்னிங் மார்க்கெட்ல ஓகே இட்ஸ் வில் ஒர்க். ஷார்ட் டேர்ம் லைக் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்ல ஒரு வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல வந்து டெஃபினட்டா அது ஒர்க்கே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த எஸ்டபிலிட்டியை வந்து நீங்க வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எஸ்டபிலிட்டி ஒன்லி சூட்டபிள் ஃபார் லாங் டேர்ம் ஒன்லி. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஒரு முருங்கை செடி தெரியுமா? முருங்கை செடி ஒன்று வச்சிருக்கீங்க. ஓகே, வீட்டுல வந்து முருங்கை குச்சி வச்சுதான் செடி வளர்ப்பீங்க. ஓகேவா? முருங்கை செடி வச்சுட்டு குச்சி வச்சுட்டீங்க. அந்த வந்து இலை எல்லாம் துளுத்து விழுது. துளுத்து வரப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க முருங்கை கீரை வைக்கணுக்காக கீரையை பிச்சு குச்சி வளரும் வளராத கடைசி வரை வீணாவும் போயிடும். ஒரு சரி இலை வளர்றதுக்கு நம்ம டைமே கொடுக்க மாட்டோம். டைம் கொடுக்காம அது பிச்சு பிச்சு வச்சு இந்த குறுங்கீரை வச்சுட்டே இருந்தா போயிடும். அதுவே அந்த முருங்கை பூச்சை வச்சுட்டு ஒரு ஒரு 8 மாசம் 10 மாசம் கழிச்சு எடுத்துப்போம் பார்த்தா முருங்கை இலையும் கிடைக்கும், முருங்கையும் கிடைக்கும். ஓ அதேதான். சோ இதே கான்செப்ட் தான் இந்த எஸ்டபிள்யூபியும் கான்செப்ட். ஓகேவா? சோ அந்த பணத்தை நீங்க வளர விட்டதுக்கு அப்புறம் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம் தவிர அதான் பெட்டர். பணத்தை வர்றதுக்கு முன்னாடி நீங்க வித்ரா பண்ணிட்டே போனீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட்டும் இருக்காது. அதுதான் சோ லாஸ்டா நீங்க பண்ணுவீங்க போறது வர மார்க்கெட்ல. சோ எஸ்டபிள்யூ மிஸ்கன்செப்ஷன் நிறைய இருக்கு, சரி இன்ஸ்டாகிராம் சரி. சோ நீங்க அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ஈவன் தோ நான் சொல்றேன்னு நினைச்சு நீங்க அதையும் பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்க ஓனா போயிட்டு நம்மகிட்ட கூகுள் ஏஐ எல்லாமே இருக்கு. நீங்க ஜஸ்ட் ரிசர்ச் ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆகுது, எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுது. நீங்களே உங்க இதை போய் பாருங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியலன்னா லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கேட்டு ஒரு 10-15 பேர்ட்ட கேளுங்க. கேட்டுட்டு அகைன் நீங்க ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டர் எப்பவுமே. தவிர நீங்க யார் நான் சொல்றது நம்பாதீங்க, வேற யாரும் இன்ஃபுளுன்ஸ் சொல்றதையும் நம்பாதீங்க. ஓகேவா? இதுதான் பெட்டர். எஸ்டபிலிட்டி லாங் டேர்ம் தான் சூட்டபிள் தவிர ஷார்ட் டேர்முக்கு டெஃபினட்டா சூட்டபிளே இல்லை. நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அகைன் சொல்லுங்க, மார்க்கெட் வந்து இப்ப வந்து புல் ரன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2020 இருந்து மார்க்கெட் பாருங்க ஃபுல்லா அப் ட்ரெண்ட். ஒரு லைக் ஃபுல்லுமே அப் ட்ரெண்ட். ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒன்று வரல, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வரல. இன்கேஸ் நீங்க சைட்வேஸ் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க எஸ்டபிலிட்டி பண்ணிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, உங்க அமௌண்ட் எல்லாம் சீக்கிரம் நான் வந்து இங்க எக்ஸல் ஷீட்ல வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் போட்டு ஒரு 10-18 வருஷம் கழிச்சு அமௌண்ட் காலி ஆகும் போட்டு வச்சிருக்கேன். அதுவே வந்து மார்க்கெட் ரவுண்டர்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்க பணம் 5-6 வருஷத்துலேயே காலியாக கூட சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க போட்ட அமௌண்ட் முதலீடும் காலி. நீங்க எப்படின்னா உங்க போட்ட அமௌண்ட்ல இருந்து 1000 ரூபாய் வந்து வித்ரா பண்ணிட்டு இருக்க மாதிரி கான்செப்ட் வரும் தவிர உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்காரு. ஸோ எஸ்டபிள்யூபி பத்தி உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரை லாங் டேர்ம் தான் பெட்டர் தவிர ஷார்ட் டேர்முக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, புல் ரன் மார்க்கெட்ல ஓகே இயர்லி உங்க 20% 80% ரிட்டர்ன் கொடுக்குற மார்க்கெட்ல நீங்க வித்ரா பண்ணீங்கன்னா பேலன்ஸ் இருக்கும். ஓகே, பட் ஆனா மோஸ்டா மார்க்கெட்ல நடக்காது. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மட்டும் தான் இவ்வளவு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு தவிர அதுக்கு மார்க்கெட் எல்லாம் நீங்க ஜஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கும், திடீர்னு அப் ட்ரெண்டா இருக்கும், அகைன் டவுன் ட்ரெண்டா இருக்கும். ஸோ இப்படிதான் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். லாங் டேர்ம் பொறுத்தவரை நீங்க ஜஸ்ட் கிராஃப் வந்து ஜூம் அவுட் பண்ணி பாருங்களேன், லாங் டேர்முக்கு மார்க்கெட் எப்பவுமே அப் சைடு தான் போகும். வர ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட் சைட்வேஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ எப்பயுமே லாங் டேர்ம் மார்க்கெட்ல எஸ்டபிள்யூ பண்ணுங்க தவிர ஷார்ட் டேர்ம்ல நோ. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த ஒரு 10 லட்சம் இருக்கு, இதை போட்டுட்டு ஒரு ஸ்டேபிள் ஒரு 15% வர வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டு நான் இயர்லி ஆர் மந்த்லி நான் வித்ரா பண்ணிட்டே போறேன். ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லாஸ் தான் வரும். நான் இயர் வைஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க மந்த்லி வைஸ் வித்ரா பண்ணீங்கன்னா உங்க பணம் சீக்கிரம் கூட காலி ஆயிரும். 3 to 4 இயர்ஸே காலி ஆயிரும். ஓகேவா? நான் இயர்லி வைஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? நீங்க மந்த்லி வைஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் நீங்க வித்ரா பண்ணிட்டே போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 6 மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நிப்டி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நெகட்டிவாவே கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியெல்லாம் சினாரி நடக்கும். கண்டிப்பா நடக்காமலாம் இருக்கு. அதெல்லாம் ப்ராபபிலிட்டி கண்டிப்பா நடக்கதான் செய்யும் ஒரு ஒரு ஒன் டைம். ஓகே, ஸோ அது மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டா லாஸ் தான் வரும். ஸோ லாங் டேர்ம் பொறுத்தவரை எஸ்டபிள்யூபி சூப்பர். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் டவுட்லாம் கமெண்ட் செக்ஷன்ல காணுங்க. ஓகே, யா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.